இந்த ஒரு வெற்றிக்கு இவர்தான் காரணம். கண்டிப்பாக இவர் மட்டும் இல்லைனா இந்த ஒரு போட்டியை நாங்கள் சீக்கிரமாக தோற்றுருப்போம் அப்படிங்கிற மாதிரி போட்டி வெற்றிக்கு பிறகு நம்ம சூர்யா அதிரடியாக பேசியிருக்காருங்க. இன்றைக்கி மேட்ச் பார்த்துருப்பீங்க, இந்தியா இங்கிலாந்து. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் கேட்சி புதுசாக சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணுறதுனா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் நோடி சொல்கிறேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. நிறைய பேர் லைக் பண்ணால் பார்த்தீங்க, லைக் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன் இருக்கும். ஸோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். குறிப்பாக நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ என்ன மேட்ச்சுங்க, கடைசி வரையும் த்ரில்ல அந்த ஒரு போட்டி போயிருக்கு. கண்டிப்பாக எதிர்பார்க்கவே இல்லை இங்கிலாந்து இந்த அளவுக்கு நமக்கு அதிரடி கொடுப்பாங்க அப்படின்ட்டு. செம்மையாக வந்து கம்பேக் கொடுத்தாங்க. இந்தியனுக்கு கொஞ்சம் ப்ரெஷரையும் கொடுத்தாங்க. இந்தியா ஒரு கட்டத்தில் தோற்றுருவாங்களா அப்படின்ட்டு நமக்கு ஃபேன்ஸ் எல்லாருமே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு பார்த்தோன்னா நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதேமாரியே இந்தியா செம்மையாக கம்பேக் கொடுத்து, குறிப்பாக நம்மளோட பும்ரா இருக்கா இல்லையா, ஆல் டைம் கோட்டுங்க, செம்மையாக அன்றைக்கி பவுலிங் போட்டார். ஸோ அந்த முக்கியமான நேரத்தில் 4 எதுவும் கொடுக்காம சிங்கிள் மட்டும் கொடுத்து டாட் பாலையும் போட்டு மேட்ச் அப்படியே கொண்டு வந்துட்டாருங்க. பும்ரா போட்ட 18வது ஓவர் தான் ஒரு முக்கியமான ஓவர். அந்த ஓவரில் எந்த ஒரு 4ம் எந்த ஒரு 6ம் போகாமல் வெறும் 6 ரனில் வந்து முடித்தாருங்க. அங்கே தான் இந்தியா மேட்ச் வின் பண்ணாங்கன்னு சொல்லலாம். செம்மையாக வந்து இந்தியா கம்பேக் பண்ணாங்க. ஒரு கட்டத்தில் இங்கிலாந்து அடிக்கிறத பார்த்தா கம்ஃபர்டபுளாக சேஸ் பண்ணி முடிச்சுடுவாங்க போலையே அப்படிங்கிற மாதிரி தான் பெத்தல் இருக்கா இல்லையா, ஜோகப் பெத்தல் செம்மையாக அன்றைக்கி ப்ளே பண்ணாருங்க. இந்தியனுக்கு தண்ணியை காமிச்சு விட்டார். யாரோ வாங்க யாரோ போங்க, நான் அடிக்கிறேன் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து ஒன் மேன் ஒன் ஆர்மியாக செஞ்சுரி பதிவு பண்ணி கடைசியில் வந்து விக்கெட்டை விட்டுருப்பாருங்க. ஸோ வந்து இங்கிலாந்து வந்து போராடி தோற்றுருப்பாங்க. இந்தியா அபார வெற்றி பெற்று இந்தியா ஃபைனல்ஸ்குள்ளேயும் போயிடுச்சு. இந்த ஒரு போட்டி சுருக்கத்தை பார்த்தாலும் முதல்ல பேட்டிங் பண்ண இந்திய அணி இன்றைக்கி வழக்கம் போல் அத்விக் சர்மா இன்றைக்கி பெருசாக அடிக்கலைங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஃபெயிலியர் தான். இன்றைக்கி சஞ்சு சாம்சன் இருக்கார் இல்லையா, செம்மையாக ப்ளே பண்ணாங்க. போன மேட்ச் 97 ரன் அடித்தார். உள்ளே வரத்துக்கு முக்கிய காரணமாக இருந்தார். இந்த மேட்ச்லேயும் ஃபைனல்ஸ் போகிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்திருக்காரு. ஆனால் 13 ரனில், அதாவது 15 ரனில் வந்து இங்கிலாந்துக்கு வந்து கேட்ச் விட்டாங்க. குறிப்பாக யார் விட்டான்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தோட கேப்டன் ஹாரி புரூக் வந்து கேட்சை விட்டார். அந்த கேட்சை விட்டோன்னா முடிவு பண்ணிட்டாங்கப்பா, கண்டிப்பாக இன்றைக்கி இங்கிலாந்து தோல்வி அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தரமான பேட்டிங் வந்து சஞ்சு சாம்சன் வெளிப்படுத்தியிருந்தார். ஸோ அந்த கேட்சை மட்டும்தான் தவற விட்டாங்க. அப்புறம் சஞ்சு சாம்சன் கொடுத்த அடி ஒன்று இடி மாதிரி கொடுத்தாருங்க. வெறித்தனமாக இன்றைக்கி ப்ளே பண்ணாரு. 89 ரன்னு செம்மையாக வந்து ப்ளே பண்ணார். இதன் காரணத்தால் இந்தியா இவ்வளோ பெரிய ஸ்கோரை வந்து அடித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் சூரியகுமார், அதாவது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அடிக்கலை. ஒரு சில 6 அடிச்சிருந்தாலும் இன்றைக்கி வந்து பெருசாக அடிக்க முடியல. அதுக்கப்புறம் இஷான் கிஷன் டீசெண்டாக விளையாண்டார். சிவம் துபே தேவலா ரன் அவுட் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா பண்ணி விட்டார். இருந்தாலும் 45 ரன் அடித்து விளாசி விட்டார். கடைசியில் பார்த்தீங்கன்னா திலக் வர்மா மற்றும் ஹர்திக் பாண்டியா 2 பேரும் சேர்ந்து நல்ல ஒரு பேட்டிங் வெளிப்படுத்தி இந்திய அணிக்கு ஒரு 7 விக்கெட் இழப்புக்கு 20 ஓவர் முடிவில் 254ங்கிற ஒரு இமாலய இலக்கை வந்து செட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு ஸ்கோர் அடித்தா நீங்கள் வந்து ஃபைனல்ஸ்குள்ளே போகலாம்பா அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு சவாலை வந்து கொடுத்துருந்தாங்க. கண்டிப்பாக தெரிஞ்சு போச்சு 250 அடிக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இங்கிலாந்து வந்து பேட்டிங் வந்து கிளம்பி இறங்கியிருந்தாங்க. தொடக்கத்தில் நிறைய விக்கெட் போயிடுச்சு. தொடக்கத்தில் எல்லாருமே அவுட்டுங்க. ஜேக்கப் பெத்தல் மட்டும் தான் செம்மையாக வந்து ப்ளே பண்ணிட்டு இருந்தார். இந்திய அணிக்கு செம்மையாக தண்ணியும் காமிச்சிருந்தார். இந்தியா கைக்கு மேட்ச் வந்துடுச்சா இல்லை வந்து எங்கே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து யோசிக்கிற அளவுக்கு வந்து இன்றைக்கி ஜேக்கப் பெத்தல் செம்மையாக ப்ளே பண்ணாருங்க. எனவே என்ன தான் பார்த்தீங்கன்னா கடைசி வரையும் வந்து போராடி இருந்தாலும் இந்திய அணிக்கு தான் வெற்றி கிடச்சிருக்கு. அந்த 20 ரன் பார்த்தீங்கன்னா இந்தியா அடித்த முக்கியமான ரன்னு, குறிப்பாக சஞ்சு சாம்சன் அடித்த அந்த ரன் தான் இப்போ இந்திய அணிக்கு இவ்வளோ பெரிய வெற்றியை வந்து வாங்கி கொடுத்துருக்கு. குறிப்பாக வெற்றிக்கு யார் காரணம் அப்படிங்கிற மாதிரி சூர்யா பேசியிருக்காரு. வெற்றிக்கு ஒரே காரணம் வந்து நிறைய காரணம் இருக்கலாம், ஆனால் முக்கிய காரணம் வந்து நம்மளோட அக்ஷர் பட்டேல் தாங்க. ஏன்னா வில் ஜாக்ஸ் கேட்சை பிடிச்சாரு பாருங்க, அங்கே தான் இந்தியா வந்து கம்பேக் பண்ணாங்க. 13வது ஓவரில் கடைசி பால் வந்து, அதாவது பிரேக்குக்கு முன்னாடி பால் வந்து செம்மையாக வந்து அவுட் ஆகிருப்பார். அந்த ஒரு ஃபுல் டாஸ் பாலை தூக்கி வந்து ஆஃப் சைடில் அடிச்சிருப்பார். நம்மளோட இவர் இருக்கார் இல்லையா அக்ஷர் பட்டேல், செம்ம கேட்சை பிடிச்சி வெறித்தனமாக கம்பேக் கொடுத்து விட்டார்னு வைங்களேன். அதன் பிறகு ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஹாரி புரூக்கோட கேட்சையும் சரமாக பிடிச்சிருப்பார். அந்த ஒரு கேட்சதுக்கப்புறம் இந்த ஒரு கேட்ச் அப்படின்ட்டு இந்த கேட்ச் மூலிமா இந்தியனையை உள்ளே கொண்டு வரட்டாருங்க. ஏன்னா வில் ஜாக்ஸ் அடி வெளுத்துட்டு இருந்தார், அவர் மட்டும் நின்றுருந்தாருன்னா மேட்சை முடிச்சு கொடுத்துருப்பாரு. அந்த கேட்சை பிடிச்சி இந்தியனுக்கு உள்ளே கொண்டு வந்தார். வெற்றிக்கு முக்கிய காரணம் எழுந்திருக்காரு. இன்னும் முக்கிய காரணம்னு பார்த்தா நம்மளோட பும்ராங்க. எல்லா பவுலரும் பார்த்தா இன்றைக்கி அடி வாங்கினாங்க. ஆனால் பும்ரா மட்டும் இன்றைக்கி செம்மையாக போட்ட லைனில் லென்த்து கரெக்டாக வந்து உள்ளே வச்சார். ஏக்கர் பந்தாக இருக்கட்டும் கரெக்டாக எல்லா பாலையும் போட்டு முடிச்சு விட்டாருன்னு. குறிப்பாக 18வது ஓவர் வந்து போகிறாரு. இங்கிலாந்து அன்றைக்கி வந்து 45 ரன் அடித்தா வெற்றி அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்காங்க. அங்கே தான் வந்து நம்மளோட பும்ரா பவுலிங்க்கு வராரு. வந்த உடனே அந்த ஓவரில் 6 ரன் மட்டுமே கொடுக்குறாரு. இந்தியா அங்கேயே மேட்சை முடிச்சிட்டாங்க. அந்த 6 ரன் மட்டுமே கொடுத்ததுனால வெற்றியும் பார்த்தீங்கன்னா இந்தியனுக்கு அந்த ஒரு இடத்துல கிடச்சிடுச்சு. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்த வெற்றிக்கு யார் காரணம்? குறிப்பாக இந்தியாவோட பவுலிங் செம்மையாக இருந்துச்சா, இல்லை வந்து இந்தியா எந்த அளவுக்கு போயிருப்பாங்கப்பா, நல்லா அடி வாங்கிட்டாங்க பவுலிங்கில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள்.